ஞாபகம் 573 பக்கம். வந்தீங்க ஸ்கிரீன் ஸ்கிரீன் வந்து இது. உங்களோட பெயர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. சூரத்துல் ஜின் 21ஆம் வசனத்திலிருந்து. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إني لا أملك لكم ضرا ولا رشدا. قل إني لن يجيرني من الله أحد ولن أجد من دونه ملتحدا إلا بلاغا من الله ورسالاته ومن يأت الله ورسوله ومن يأت الله ورسوله என்ன இது மூளை பிள்ளை வருது பெரிய பிள்ளை. ومن يعص الله ورسوله பிள்ளை பெரிய பிள்ளை. எப்படி இது சாமி யாசில்லாஹ் என்று வரும்? يعص அப்ப இந்த இல்லாஹ் என்று யார் நினைப்ப? ومن يعص الله ورسوله. என்ன இது இழுக்கு சைடுக்கு பல்ல திரும்பி சரியா ஒதுங்கும். நம்ம ஸ்டார்ட்ல இருந்தா ராகம் எடுத்து அழகா போகணும். ராகம் சைடு இழுக்கு. بلاغا من الله ورسالاته ومن يعص الله ورسوله فإن له نار جهنم خالدين فيها أبدا حتى إذا رأوا ما يوعدون يستعلمون فسيعلمون من أضعف ناصرا وأقل عددا. இந்த அடுத்தடுத்த எழுத்துக்களுக்கு இடையில கெப்ப கூட்டணுமா? கெப்ப கூடுது, கெப்ப குறைக்கணும். திருப்பி தோதுங்க. அதுல அர்த்தம் நீட்ட வேண்டியதை விட்டுட்டு ஓட்டுறது, முன்னா செய்யாம ஓட்டுறது அல்ல, எல்லாம் நடக்கணும். ஆனா அடுத்தடுத்த எழுத்துக்கள் இல்ல வர கெப்ப குறைக்கும். حتى إذا رأوا ما يوعدون فسيعلمون. ரெண்டு முறை வந்துக்கிறோம் திருப்பி. அந்த ஓதல் அர்த்தம் கூட்ல ஓதான் வந்தீங்க. إذا رأوا ما يوعدون فسيعلمون من أضعف ناصرا وأقل عددا. இதுதான் போதான்னு சரி, இது ரொம்ப கூட. இந்த வசனத்தை ஓதுறதுக்கு எடுக்கிற டைம் அப்படி மட்டும் கூட. حتى إذا رأوا பாருங்க ஓதுறது பாட்டுங்க எவ்வளவு டைம் பார்த்துக்குவோம். எத்தனை செகண்டுக்குள்ள வசனம் வருதுன்னா
حتى إذا رأوا ما يوعدون فسيعلمون من أضعف ناصرا وأقل عددا. எவ்வளவு நேரம் போச்சு? இந்த ரகம் சவுண்ட காணும். ஓ சார் எவ்வளவு நேரம் போச்சு நான் ஓதுறதுக்கு? 10 செகண்டா போச்சு, 20 செகண்டா, 40 செகண்டா, 1 மணி நேரம் போச்சு? எவ்வளவு நேரம் போச்சு? 10 செகண்ட் 10 செகண்ட். நான் எங்க சரி உன்னா மிஸ் பண்ணனா? நீட்டுறது மிஸ் ஆயிடுச்சா? இல்ல இதுதான் ஓது போயிட்டு சொல்றது. இதுக்கு என்ன இது கத்தி போயிட்டு தொண்டை வரும் அப்படியா? இப்படி ஓதினா ஓதுவா சார் 10 செகண்ட் ஓது பாபு. حتى إذا رأوا ما يوعدون என்ன 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 سفعدون என்ன என்ன பெச 10 செகண்ட்ல ஓதுமா? حتى إذا رأوا ما يوعدون فسيعلمون من أضعف ناصرا وأقل عددا எத்தனை செகண்ட் வந்து இது? 15 ما செகண்ட். خلى ثاني இதுக்கு போற டைம் வச்சு தான் நீங்க ஓதி பரவாயில்ல. இதுதான் பிரச்சனை. நான் திருப்பி ஓதுறேன் பாத்துக்கோங்க டைம் எவ்வளவு போகுது. நீங்க ஓது 15 செகண்ட் வருது. செகண்ட் கணக்குல நான் எங்களோட ஓதுல டெவலப் பண்ணணும். பாத்துக்கோங்க. நான் திருப்பி ஓதுனா حتى إذا رأوا ما يوعدون فسيعلمون من أضعف ناصرا وأقل عددا. எத்தனை செகண்ட் தெரியாது. 5 செகண்ட் எங்க விடைய காணும். சொல்லுங்க எத்தனை அடி? 11 செகண்ட் 11 செகண்ட். சரி, உங்களுக்கு நான் 13 செகண்ட் தரேன். حتى إذا رأوا ما يوعدون فسيعلمون من أضعف ناصرا وأقل عددا சரியா எத்தனை செகண்ட் பாபு? 16 செகண்ட் போகுது. இங்கதான் ரஹமி பழகணும். இதுதான் பழகிறது. இதுக்கு ஒரேடியா குறையாது. இப்ப நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு ஒரேடியா குறையாது, கஷ்டப்படணும். ஆனா நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ற நேரங்கள்ல இதுக்கெல்லாம் நீங்க டார்கெட் பண்ணணும். காலம் பூரா இப்படி இழுத்து 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 இழுத்துட்டு ஓதப்படாது. ஒரு கட்டத்தில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும். அது அர்த்தம் பிழையாகிறதல்ல. இப்ப நான் ஏன் ஃபாஸ்ட் ஆகுது என்றால் எங்களுக்கு நாங்க அந்த வசனத்தை ஓதி 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 பழகி பழகி வந்துக்குது. எங்களுக்கு அல்லாட்டது வகி இறங்க இல்லையே. எங்களுக்கும் உங்கள்கிட்ட ஒருவன் தான் நிற்குது. அப்ப நாங்களும் என்ன செய்யாத ஓத 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 அந்த ட்ரெக்ல அது ஆட்டோமேட்டிக்கலாகவே டைமுக்குள்ளால எங்களால ஓத முடியுமா மாறும். உங்களுக்கு வாயில பசையாயில மூட சொல் நுழையிறதுக்கு கஷ்டமா இருந்தால் என்ற சொல் அவசரமாக வாயில வர்றது கஷ்டமாயிடுச்சுட்டால் அர்த்தம் நாங்க இன்னும் பழகலன்னு அர்த்தம். ரஹ்மி சரி, இப்ப அடுத்த வசனத்தை ஓதுங்க பாபு. அடுத்த வசனம் சரியா 10-12 செகண்ட்ல ஓதலாம். சரி, 15 செகண்ட்ல ஓதலாம் அடுத்த வசனத்தை பாபுமா. قل إن أدري أقريب ما توعدون أم يجعل له ربي أمدا ரப்பி அல்ல, அந்த ராவல் நசனி பிழைகள் வரையல. அது முக்கியம். டைமும் முக்கியம், பிழைகள் வராம போகிறது அதை விட முக்கியம். قل إن أدري أقريب ما توعدون أم يجعل له ربي أمدا. சரிங்களா? எழுத்து பிழையும் வரக்கூடாது. டைமையும் நாங்க மேனேஜ் பண்ணணும். இது போதும். ராட சட்டத்தை சரியா எடுத்து போதும் பிழை வராம. قل إن أدري أقريب ما توعدون أم يجعل له ربي
திருப்பி ரப்பி தான் வருது. أمدا ரப்பி என்ன வருது? ரே தான் வருது. ரா வருது இல்லையே. அடுத்தது இப்போ தூ அதுன்னு ஓதப்படாது ரஹ்மி, கவனமா மீமை சேர்த்துக்கொள்ளணும். மா தூ அதுன அம் யஜ்அலு லஹு ரப்பி அமதா. قل إن أدري أقريب ما توعدون أم يجعل له ربي أمدا நான் ஓத பாப்போமா? டைமை குறைக்கணுமா? عالم الغيب ஆலிமுல் فلا பல. என்ன இது ஆலிமுல் இருக்குது? ஆலிமுல் அது ஆலிமுல் இருக்குது. என்ன இது? عالم ஓத போக்குல அது வரணும். இப்பதான் வந்தீங்க. ஆலிமுல். عالم الغيب فلا يظهر على غيبه أحدا இந்த ரஹ்மி இந்த வசனம் போறதுக்கும் 15 செகண்ட் போகுது. عالم الغيب فلا يظهر على غيبه أحدا 10 செகண்ட்ல ஓதுனீங்க. ரா பல வந்துட்டு ரா மாட்டிட்டு இடையில. அது ரெண்டே பேலன்ஸ் பண்ணணும். عالم الغيب فلا يظهر على غيبه أحدا. 7 செகண்ட் போகுது வசந்த ஓதுக்கு. இதுதான் எங்கட ஓத டெவலப் ஆகுது. عالم الغيب فلا يظهر على ஓதினா மூச்சல்ல, தொண்டையில எல்லாம் நோவும், உடம்பெல்லாம் நோவும். அபி அடுத்த ஸ்டெப் எப்படி வாங்குதா? அப்படியே ஓதுனா இந்த பக்கத்தை நீங்க எத்தனை நிமிஷத்துல ஓதும் தெரியுமா? சரியா ஓதினா 2.25 நிமிஷம், 2 நிமிடங்களும் 40 செகண்ட்லயும் முழு பக்கத்தை முடிச்சிடும். மிஞ்சி போனா 21 சார் முழு பக்கத்தையும் 21 முழு பக்கம் 21 பக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இல்ல ஆஹ் ஒரு பக்கத்தை ஓதுறதுக்கு ஆக குறைந்த நேரம், ஆக கூடுதலான நேரம் நீங்க என்ன செய்யலாம்? 3 நிமிடங்களும் 15 செகண்ட்களுக்கு வரைக்கும் போகலாம். 3 நிமிஷமும் 30 செகண்ட் தாண்டி 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு சொன்னால் எங்களோட ஓதல்ல இன்னும் கெப் கூடுதலாயிக்குதுன்னு அர்த்தம். நான் இப்பதான் உங்கள்கிட்ட நேரத்தை பத்தி, இதுக்கு முன்னுக்கு நேரத்தை பத்தி பேசிக்கிறேனா? இல்ல இல்ல, நீங்க இப்பதான் ட்ரெக்குக்கு வந்துக்கிறீங்க தலைவர். ட்ரெக்ல வந்துக்கிறீங்க. இதுக்கு பின்னால இந்த விஷயம் சரி மட்டும் முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்த சோது பாவம். ஓகே சார் إلا من ارتضى من رسول فإنه يسلك من بين يد நீ ரெடியா இல்ல, நீ இந்த ரெடியாக இல்ல ஓதுனீ. இந்த வசனத்தை பாருங்க. ரெடியா ரெடியா இல்ல இந்த வசனம்? நீ எப்படி ரெடியான்னு சொல்ற? எப்படி எப்ப அடையில இந்த வசனத்தை? இல்ல من ارتضى من رسول فإنه يسلك من بين يديه ومن خلفه رصدا. இதான் ரெடியாயின ஓதணும். ரெடியான இப்படித்தானே ஓதணும். ஓ அதான் இப்ப ரெடி. அப்ப ரெடியா இல்லையா? நீங்க ரெடியாயினா இல்லையா? வீட்டுல ஓதிட்டு வர்றதுக்கு இப்ப ரெடியா இல்ல. வீட்டுல நான் ஒருக்கா ஓதி 2 முறை பார்த்தேன். ஓதுனீங்க சார் வீட்ல 2 முறை இன்னைக்கு அதைத்தான் நான் ஓதி செஞ்சுட்டேன். நேத்து வீட்டுல ஓதிட்டு வந்தேன்னு செய்யறங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு வந்து அர்த்தம் இல்லை. அப்ப இப்ப ஓதுனெல்லாம் அப்ப என்ன செய்யறாங்க? வீட்டுல ரெடி ஆகிட்டு வரணும். விலங்குதா? ரெடி ஆகுறதுங்கிறது என்ன பிரச்சனைங்கிறது உங்கள்கிட்ட பிரச்சனை எல்லாத்தையும் நீ முடிச்சிட்டு வரணும். ரெடி ஆகிட்டு வர்றது, எங்க நிப்பாட்டணும், எங்க சேர்க்கணும்,
எவ்வளவு செகண்ட்ல ஓதணும், எந்தெந்த எழுத்துக்களை சேர்க்கணும், எப்படி வாய்க்குள்ள நுழைச்சி கொள்ளணும், எப்படி எந்த எழுத்துல எங்க பிரச்சனை வருது, எல்லாத்தையும் கிளியர் வரணும். ஓ சார். இல்ல 5 டிப் இல்ல, நீங்க ஒரு 1000 முறை ஓதினாலும் இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து நீங்க ஓதலைன்னா வராது வாயில. வாயில் நுழையணுமே, அப்படித்தானே? எத ம். எத தை 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 ஓகே. தை நீக்கப்படாது, வரணுமே. இன்னஹு யஸ்லுகு மின் பைனி யதை, வரணும் வசனம். எந்த தை தை நிக்கப்படாது, குழப்பிக்கொண்டு நிக்கப்படாது. ரெண்டு அர்த்தம் நாங்க ரெடி ஆகல. நீ வாங்கினா ஓ. ஓதுற அதுக்கு நீங்க நிறைய ஐடியா எடுக்கலாம். ஓதுற வசனங்களை திருப்பி ஓதலாம், பிழையாகிற வசனங்களை திருப்பி ஓதலாம், திக்கிற இடங்களை மார்க் பண்ணி அந்த இடங்களை மாத்தி நல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன ஐடியாவை தலையில நின்று ஓதி பார்த்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கிளாஸ்ல வந்து ஓதுற நேரம் நீங்க வீட்டுல ரெடி ஆகுன அந்த விதம் எங்களுக்கு விளங்கும். மாஷா அல்லா, ஓகே ஆள் ஃபுல் ரெடியில வந்துக்கிறாரு, பேஜ்ல எந்த பிரச்சனையும் இல்லாம போகுது, ட்ரக்ல ரோட்ல பஸ் போகுதுன்னு சொல்லி வரணும். பள்ளம் புட்டில புழுந்து எலும்பி அங்கால குலுங்கி இங்கால குலுங்கி போகுதுன்ற அர்த்தம் அண்ணன் டிரைவர் குழப்பம் அப்படிதான் அர்த்தம். நான் இன்ஷால்லா இந்த சூறாவை ஸ்டார்ட்ல இருந்து எடுப்போம். சூறாவல்ல இந்த பக்கத்தை ஸ்டார்ட்ல இருந்து எடுப்போம் அடுத்த கிளாஸுக்கு. நான் அன்றைக்கு பேசின ஓகே எல்லாத்தையும் சார். நான் டோட்டலாக தான் அனுப்பினேன். ஓகே சார். எல்லாத்தையும் ஓதானு டைமிங்ல இருந்து வரணுமா? நான் பேசாம ஓத விடுவேன். 2.75 நிமிஷம் 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம், அதோட நிப்பாட்டு பாடுது. அது போல ஒன்று பேசுவேன். ஓகே சார். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.